எங்கள் ஊர் எல்லையில ஒரு பெரிய புளியமரம் இருக்கு. அதுக்கு அடியில ஒரு சின்ன கருப்பு கோழி சிலை இருக்கும். யாரும் தொடமாட்டாங்க. என் பாட்டி சொன்ன கதை இது. 1978ல ஒரு பெண் பேரு ருக்மணி கர்ப்பமா இருந்தப்போ கணவன் இறந்துட்டான். குடும்பத்துல ஏற்றுக்கல. கடைசி மாசத்துல அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவள் அந்த புளியமரத்தடியில போய் ஒரு கருப்பு கோழியை வெட்டி அதோட ரத்தத்தை குடிச்சு என் குழந்தை பிறக்குறவரை யாரும் இந்த மரத்தை தாண்டி வரக்கூடாது னு சாபம் போட்டு தொங்கிட்டா. அன்றிலிருந்து அந்த மரத்துக்கு அப்புறம் இருக்கிற கிராமத்து சாலையில ராத்திரி 11 மணிக்கு மேல யாரும் போனதில்லை. ஆனா 2019ல நான் போனேன். என் பைக் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ராத்திரி காலை 11:42. அந்த புளியமரத்தை தாண்டித்தான் வீடு. நடந்தே போனேன். மரத்தடிய வந்ததும் ஒரு சத்தம். கோழி கூவுற மாதிரி. ஆனா ரொம்ப பெரிசா. கோ கோ கோகோகோ. திரும்பி பார்த்தேன். ஒரு பெண் நின்னுட்டு இருந்தா. வயிறு ரொம்ப பெருசா. கையில ஒரு கருப்பு கோழி உயிரோடு துடிச்சிட்டு இருந்துச்சு. அவள் முகம் தெரியல. தலைவிரி கோதி முழுசா மூஞ்சியை மூடியிருந்துச்சு. அவள் மெதுவா நடந்து என் முன்னாடி வந்து நின்னா. கையில இருந்த கோழியை என் முகத்துக்கு நேரா கொண்டு வந்து கழுத்தை பிடிச்சு இருக்கினார். கோழி ரத்தம் சொட்டுச்சு. என் மேல தெரிச்சது. என் குழந்தை பிறக்கல. நீ தாண்டி வர்றா னு கேட்டா. குரல் ரொம்ப கனமா இருந்துச்சு. நான் ஓட ஆரம்பிச்சேன். பின்னாடி கோழி கூவுற சத்தம் மட்டும் வேகமா வந்துச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா என் சட்டை முழுக்க கருப்பு கோழி ரத்தம். ஆனா ரத்தம் காய்ஞ்சு கருப்பா மாறி எழுத்து மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. குழந்தை பிறக்கல. அடுத்த நாள் காலையில அந்த புளியமரத்தடியில போய் பார்த்தோம். கருப்பு கோழி சிலை இல்லை. அதுக்கு பதிலா ஒரு புது சின்ன கல்லு. அதுல என் பேர் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. இன்னும் நான் அந்த சாலையில ராத்திரி போனதில்லை. ஆனா சில சமயம் ராத்திரி காலை 11:42க்கு என் வீட்டு முன்னாடி கோழி கூவுற சத்தம் கேட்குது.